நான்கையும் பிடி ஒவ்வொன்றாய் விடு. அந்த குஞ்சு சுவாமிகள் 100 வயது உயிரோடு இருந்தார். ஆனால் எல்லாரும் அப்படி உயிரோடு இருக்கிறதுங்கிறது நம்முடைய சாமர்த்தியம் இல்லை. அவளுக்கு உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்க்கை போட்டிருக்கோ அவ்வளோ நாள் இருக்கார். பகவான் ரமணர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறார், என் சரீரத்தை நான் போஷிக்க வேண்டாமா, ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டாமா அப்படிங்கிற. பகவான் ரமணர் சொல்கிறார், நீ பார்த்துக்க வேண்டாம், பிராரப்தம் அதை பார்த்துக்கும். பிராரப்தம் தான் சரீரத்தை பிறக்க வச்சது, பிராரப்தம் தான் அதுக்கு சுகத்தையும் வியாதியும் கொடுக்கறது. அதை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை பகவான் ஏற்கனவே வச்சுருக்கான். நீயே அதை பற்றி கவலைப்படுற, நீ ஆத்ம விசாரம் பண்ணுறதை பற்றி கவலைப்படு அப்படிங்கிறார். பிராரப்தம் சரீரத்தை பார்த்துக்கிறது, நீ அதை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். குஞ்சு சுவாமிகள் ஒரு சமயம் பகவான் ரமணருக்காக ஊருக்குள்ளே போயிட்டு பிக்ஷை வாங்கிட்டு வர்றார். ஒரு அம்மா அந்த கேரியரில் போட்டு ரமணருக்கு பிக்ஷை கொடுக்குறா. வரும்பொழுது சேஷாத்திரி சுவாமிகள் வழியில் இருக்கார். குஞ்சு சுவாமிகளை பார்த்து, கேரளாவில் ஒரு ஊர்லேருந்து வந்தார் இல்லையா, பார்த்த உடனே அவரை பார்த்து சொல்கிறார், கேரளாவில் இந்த ஊரா, கிடாரங்காய் ஊறுகாயா, 100 வயசு, மோட்சம் உண்டு அப்படின்ட்டு போய்டுறார். ரமணர்கிட்ட போய் அந்த கேரியரை திறந்து பார்த்தா அதில் கிடாரங்காய் ஊறுகாய் இருக்குது. அதே மாதிரி அவரோட ஊர் பேரும் கரெக்டாக சொன்னார். குஞ்சு சுவாமிகள் 100 வயசு வாழ்ந்தார். அவர் முக்தி அடைஞ்சாரான்னா ஆமான், ஜீவன் முக்தி நிலையும் அடைஞ்சார். ஆயுசு 100, மோட்சம் கிட்டும், கிடாரங்காய் ஊறுகாய் அவரோட ஊர் பேர். பகவான் ரமணர்கிட்ட இவர் குழந்தை தானே, சேஷாசுவாமிகள் எப்படி கரெக்டாக சொன்னார், அவருக்கு தெரியாதது என்ன இருக்குது அப்படிங்கிறார் பகவான் ரமணர்.